ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட தேர்ட் செட்டில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அப்படியே கொஷின் 1 by 1 பார்க்கலாம். இப்போ இது இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தமிழில் மாற்றிக்கலாம். சரி, எங்கள் ஆப்ஷன் அதுக்கானது இருக்குது. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். அதே மாதிரி டைம் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நீங்கள் வேணும்னா அதை அப்படியே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? ரெஸ்யூம் பண்ணால் உங்களுக்கு இங்கே டைம் போகும். சரியா? மோஸ்ட்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸ் ஒரு தாட்டி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க. அதே போல் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, நீங்களும் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்களும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு வைக்கிற டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்டேட் வர வர நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம், நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாங்க. அப்படி பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு வேலையை 20 நாட்களிலும், ஒரு வேலைன்னா இந்த இடத்துல பி கொடுத்துருக்காங்க. பி ஒரு வேலையை 20 நாட்களிலும் கியூ 25 நாட்களிலும் செய்ய முடியும். அவர்கள் ஒன்றாக 4 நாட்கள் வேலை செய்தால் எத்தனை சதவீதம் வேலை மிச்சமாகும்? சரியா? 4 நாள் செய்யறாங்க, எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க, மீதி எவ்வளவு வேலை இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? அப்படி இங்கிலீஷ்ல ஒரு தடி பார்த்துக்கலாங்களா? இங்கிலீஷ்ல ஒரு தடி பாருங்க. P can do a piece of work in 20 days and Q can do it in 25 days. If they work on it together for 4 days, then what percentage of work will be left? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? நம்ம எப்போ இந்த சம போட்டாலும் அப்படியே இன்வெர்ஸ் மெத்தடில் போடுங்க. P இது Q, இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். P வந்து 20 நாள், Q வந்து 25 நாள். சரியா? இது அவங்களோட டைம். சரிங்களா? இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது அவங்க எடுத்துக்கிற டைம், இது 1 day ஒர்க்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 1 day ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நாள் வேலை கிடைக்கும். இது 25 வரும், இங்கே 20 வரும். இது அப்படியே ரேஷியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் நம்பரில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இது 5, இது 4. ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5, 4. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 5 வேலைகளை செய்வார், கியூ வந்து ஒரு நாளைக்கு 4 வேலைகளை செய்வாங்க. சரியா? இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 9 வேலைகளை செய்வாங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலையை. அப்ப மொத்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கியூ வந்துட்டு 4 வேலைகளை செய்தாரு அப்படின்னா 25 நாட்களுக்கு 100 வேலையை செய்வாரு. அதே போல பி வந்து ஒரு நாளைக்கு 5 வேலைகளை செய்தாரு அப்படின்னா அவரும் 20 நாளைக்கு 100 வேலையை செய்வார். அப்படி பெருக்கிக்கணும். சரியா? 25 × 4 பெருக்கினாலும் சரி, அல்லது 20 × 5 பெருக்கினாலும் சரி. சரிங்களா? அப்ப என்ன வரும் பாருங்க, மொத்தம் 100 வேலை வருமா? பெருக்குனா 100 வேலை வரும். இந்த 100 எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? இதையும் பெருக்கிக்கலாம், அல்லது இதையும் நீங்க பெருக்கிக்கலாம். சரியா? எதை பெருக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப இதுல பாருங்க, யாரு வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து. எத்தனை நாள் அப்படின்னு? 4 நாள். 2 பேரும் சேர்ந்து 9 வேலை செய்வாங்க. அப்ப 4 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 9 வேலை செய்யறாங்கன்னா 4 நாளைக்கு 36 வேலையை செய்வாங்க. சரியா? அப்ப 100 வேலையில 36 வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 வேலையில, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். 100 வேலையில 36 வேலை முடிஞ்சு போச்சுன்னா அப்ப பாக்கி என்ன இருக்குங்க? 100 வேலையில ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 64 வேலை இருக்கும். சரியா? அப்ப 100க்கு என்ன அப்படிங்கிறது தானே பர்சன்டேஜ். அப்ப 100க்கு என்ன? 64% வந்துட்டு பாக்கி இருக்கும். சரியா? இது ஒர்க் டன் பை NB, 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க். சரியா? நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் தான் கேட்கறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் வந்துட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்க, ஒர்க் லெஃப்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 64%. சரிங்களா? கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர். சரிங்களா? எப்போ நான் இந்த மாதிரி கேட்டாலும் இன்வெஸ்ட் பண்ணி போடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க, அப்படியே கொஸ்டின் ஒரு 30 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்களும் ஒரு 30 போட்டு பாருங்க. சரியா? நீங்களும் இந்த சம் ஒரு 30 போட்டு பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கொஸ்டினோட ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதே ஆர்டர்ல வராது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வருது, 5th கொஸ்டினா வரும். திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வருது, 3rd கொஸ்டினா வரும். அந்த மாதிரி அப்படியே சஃபில் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு 1 வீக்குக்கு ஒரு 30 ஆல்ரெடி நீங்க பண்ண டெஸ்ட்டே ஒரு 30 எழுதி பாருங்க. சரியா?
அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியன்ட்டா இன்னும் மறக்காம இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மெத்தட்ஸுமே மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரியா, மேக்ஸும் சரி ரீசனிங் சரி அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்றது தான் பெஸ்ட் வே. சரியா, நிறைய கொஸ்டின்ஸை ஒரு குறைஞ்ச டைம்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, சரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 64. சரிங்களா, நான் ஆன்சரை கிளிக் பண்ணும்போது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் டெலீட் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம். Two trains of lengths 257.5 meter and 272.5 meter traveling in opposite directions crossed each other in 15.9 seconds. What is their approximate combined speed per hour? சரியா, அது ரெண்டும் சேர்ந்த வேகம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்படியே ஒரு 30 தமிழ்ல பார்த்துடலாங்களா? தமிழ்ல பாருங்க என்ன சொல்றாங்க. 257.5 மீட்டர் மற்றும் 272.5 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில் பயணித்து 15.9 வினாடிகளில் ஒன்றையொன்று கடந்து சென்றன எனில் 1 மணி நேரத்திற்கு அவற்றின் தோராயமான ஒருங்கிணைந்த வேகம் என்ன? சரியா, ரெண்டும் ஆப்போசிட்ல வந்துக்குதான். சரியா, எப்படி பாருங்க, ஒன்றையொன்று கடந்து செல்கிறது. எப்படி? எதிர் திசை. எதிர் திசை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேகத்தை கூட்டிக்கணும். சரியா, ட்ரெயின் வந்துட்டு இந்த மாதிரி எதிர் திசையில போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஸ்பீடையும் ட்ரெயின் ஒன்னோட ஸ்பீடையும் ட்ரெயின் ரெண்டோட ஸ்பீடையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். சரியா, அதே ஒரே திசையில வந்து அது பயணிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஒன்னோட வேகத்தையும் ட்ரெயின் ரெண்டோட வேகத்தையும் வித்தியாசம் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்ப பாருங்க எப்படி போகுது அப்படின்னா எதிர். அப்ப எதிர்னா என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். சரியா, அப்ப ரெண்டோட வேகத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். ஆனா இங்க வேகம் கொடுக்கல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தூரம் கொடுத்துருக்காங்க இல்ல, அதோட நீளம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரியா, அப்ப இங்க டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். சரியா, ரெண்டு தூரத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதோட நீளம் என்ன அப்படின்னா 257.5. சரியா, இதனுடைய நீளம் என்ன அப்படின்னா 272.5. சரியா, டிவைடட் பை நேரம் என்ன சொல்லியிருக்காங்க, 15.9 வினாடிகள். சரிங்களா, இப்ப அதை அப்படியே கூட்டினா என்ன வரும் அப்படின்னா, ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா இது என்னன்னா 10க்கு 0. சரியா, மீதி 1, 10க்கு இங்கேயும் 0 தான் வரும். மீதி 1 7 8 8 5 13க்கு 3, மீதி 1 1ன்னா 1 2 3 3 2 5. சரிங்களா, 5 இது மீட்டர்ல இருக்கும். சரியா, கீழே 15.9 வினாடிகள்ல இருக்கும். சரியா, பாருங்க எப்ப வந்துட்டு மீட்டர்லயும் வினாடியிலையும் வந்துட்டு, அதாவது தூரங்கிறது மீட்டர்லயும் நேரம் அப்படிங்கிறது வினாடியிலும் இருந்தாலும் நமக்கு வேகங்கிறது மீட்டர் per செகண்டுக்கு தான் கிடைக்கும். சரியா, வினாடியில அது கடந்த தூரம் தான் நமக்கு விடையா கிடைக்கும். ஆனா நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் per ஹாரா இருக்கு. சரியா, கிலோமீட்டராவும் மணி நேரமாவும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 530/15.9 இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு இந்த மீட்டரையும் இந்த செகண்ட்ஸையும் கிலோமீட்டராவும் ஹாராவும் மாத்தணும். சரியா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 18/5 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரியா, கிலோமீட்டரா மாத்தணும், மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னாலும் அல்லது வினாடிய மணி நேரமா மாத்தினாலும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும், 18/5 யூஸ் பண்ணணும், பெருக்கணும். சரியா, அதுவே கிலோமீட்டர்லயும் ஹார்லயும் இருக்கிறத மீட்டராவும் செகண்டாவும் மாத்தணும்னா, சரியா, மீட்டராவும் வினாடிகளா மாத்தணும் அப்படின்னா 5/18 இன்ட்டு பண்ணணும். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். சரியா, இது நம்ம எலாபரேட்டான வீடியோல பார்க்கும்போது இது ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா, இப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வரணும். சரிங்களா, இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாங்களா? இப்ப இதை வந்துட்டு நம்ம இப்ப எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, நம்ம கிட்ட தோராயமான அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, இதை அப்படியே இப்படி வச்சுக்கலாம். நீங்க 530/16 வச்சுக்கலாம், 16 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க 15.9 தானே இருக்கு. இப்ப பாருங்க உங்களுக்கு கேன்சல் பண்றது ஈஸியா இருக்கும். சரியா, இப்ப இது ஈஸியா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வாய்ப்பால் அடிக்கலாம், 2ஆம் வாய்ப்பால். இது 9 முறை, இது 8 முறை இருக்கும் 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா. சரியா, மேற்கொண்டு இதை 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா, இது 1 முறை இருக்கும். இது வந்துட்டு 10 6 106 முறை இருக்கும். சரியா, மேற்கொண்டு இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்க அப்படின்னா
4 முறை இருக்கும். இது எவ்வளோ இருக்கும்? 53 முறை இருக்கும். 2 டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா சரியா. இப்போ இதை பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 × 9 450, 450 ப்ளஸ் ஒரு 3 27, 450 27 477 வகுத்தல் 477 வகுத்தல் கீழே என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு சரியா. இப்போ அதை அப்படியே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை இதில் வந்துட்டு ஒரு முறை, மீதி 3 3னா 9 முறை புள்ளி, மீதி என்ன இருக்கும்? 1/4னா 0.25 இருக்கும். அப்போ 119க்கு நியரஸ்டாக எந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km/h. இதை வச்சுக்கலாம் நீங்கள் சரியா. அவங்களும் தோராயமான ஒருங்கிணைந்த வேகம் என்ன, அப்ராக்சிமேட் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு பக்கத்தில் எந்த ஆன்சர் இருக்கோ அதை நீங்கள் ஆன்சர் வச்சுக்கலாம். அப்போ 120 km/h தான் இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சர் சரியா. இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. ஃபியூச்சரில் இதுவும் யூஸ் பண்ணுவோம். இது பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதாவது பாருங்க, எதிர் திசையில போனால் வேகத்தை கூட்டிக்கணும் சரியா. அதே ஒரே திசையில பயணிச்சா வேகத்தை கழிச்சுக்கணும் சரியா. தூரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எதிர் திசையா இருந்தாலும் சரி, ஒரே திசையால இருந்தாலும் சரி, ட்ரெயினோட நீளத்தை சரியா, ட்ரெயினோட நீளத்தை கூட்ட தான் செய்யணும் சரிங்களா. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km/h சரிங்களா. சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 கிலோ உயர்தர அரிசியுடன் 5 கிலோ தரம் குறைந்த அரிசியையும் கலக்கப்படுகிறது. உயர்தரம் மற்றும் தரம் குறைந்த அரிசியின் விலை முறையே 85 மற்றும் 46. 1 கிலோ கலவையின் சராசரி விலையை கண்டறியவும் சரிங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா எடையிட்ட சராசரின்னு சொல்லுவோம், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவோம் சரியா. எடையிட்ட சராசரி, வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவான்டிட்டி 1 2 மெத்தட்ல போடலாம். நான் வந்து டைரக்ட் மெத்தட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்கலாம் சரியா. குவான்டிட்டி 1 இன்டூ ப்ரைஸ் 1 பிளஸ் குவான்டிட்டி 2 இன்டூ ப்ரைஸ் 2. எடை 1 அதனுடைய விலை, எடை 2 அதனுடைய விலை டிவைடட் பை முதல் எடை அது கூட இரண்டாவது எடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ், சராசரி விலை கிடைச்சிடும். அதுதான் நம்ம கிட்ட கேட்குறாங்க, சராசரி விலையை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க சரியா. இங்கிலீஷ்ல தான் படிக்கலையா, ஒரே நிமிஷம் அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். சரி, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசி இங்கிலீஷ்ல அதை என்னங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா. கவனிங்க. இப்போ குவான்டிட்டி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோங்க. எடை 1 என்ன 10 கிலோ இன்டோ அதற்கான விலை என்ன அப்படின்னா 1 கிலோ 85 ரூபாய். இப்படி பெருக்கணும்னா மொத்தமா 10 கிலோவோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்தது எடை 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 சரியா. அப்படியே கவனமா பாருங்கண்ணா, எந்தெந்த டேட்டாவை எங்கெங்க ஃபில் பண்றேன் அப்படிங்கறத தெளிவா பாருங்க சரியா. கீழே எடை 1 10, எடை 2 5 சரியா. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது அப்படியே பெருக்கணும் என்ன வரும்? 10 × 85, 10 × 85னா 850 சரியா. இங்க போடுறேன் 850 பிளஸ் இது என்ன வரும்? 5 20, 200, 5 30, 230 டிவைடட் பை 10 5 கூட்டினா 15. அப்ப என்ன வரும் பாருங்க, 800 + 200 1000, 50 + 30 80, 1080 வருதா. 50 + 30 80, 1080 டிவைட் பை 15ங்க. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 5 90, 7 5 105 சரியா. 7 15s are 105, மீதி 3 இருக்குமா 30. 30ல 15 பார்த்தீங்கன்னா 2 times சரியா. 13ல 15 பார்த்தீங்கன்னா 2 times சரியா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சராசரி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 ரூபாய். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எடையிட்ட சராசரின்னு சொல்லுவோம், வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவோம் சரிங்களா. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்தது இது அப்படியே இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாம். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 சரிங்களா. அதை இங்கிலீஷ்ல பார்க்கலாம். அந்த மெத்தட்ஸை இங்கிலீஷ்ல கொஸ்டினோட பார்க்கலாம். இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க. 10 kg of superior quality of rice is mixed with 5 kg of inferior quality of rice. The prices of superior quality and inferior quality rice are 85 and 46 respectively. Find the average price per kg of the mixture சரியா. இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அலிகேஷன் மிக்சர்னு சொல்லுவாங்க சரியா. அந்த மெத்தட்ல நம்ம இதை போடணும். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் சரியா.
ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர். சரிங்களா? அது எப்படி அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விலையை வச்சுக்கணும் மேல. சரியா? கீழே வந்துட்டு எடையை வச்சுக்கணும் எப்பயுமே. சரியா? விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 ரூபாய். சரியா? உயர்தரம் வந்துட்டு 85 ரூபாய். அதனுடைய எடை வந்து 10 கிலோ. சரியா? இன்னொன்னு பாருங்க, இன்ஃபீரியரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 46 ரூபாய். சரியா? அதனுடைய எடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோ. அப்படி போட்டுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இது எப்பயுமே விகிதமா நீங்க எடுத்துக்கணும். எப்பயுமே எடையை என்ன எடுத்துக்கணும்? விகிதமா எடுத்துக்கணும். அப்ப இது 2 பாகம் வரும், இது 1 பாகம். 5ஆல் அடிச்சேன். சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்கேக்கும் டிஃபரன்ஸ் இங்க வரணும். சரியா? இதுக்கும் டிஃபரன்ஸ் தான் இங்க வரணும். சரிங்களா? இங்க நடுவுல போடுறது தான் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ. சரியா? இப்ப இது எப்படி சால்வ் பண்ணா, எப்பயும் இந்த மாதிரி விகிதமா போட்டீங்களா, இதுக்கு ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நான் நடுவுல சொல்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். நான் இந்த சாப்டர் டீட்டெயிலா பார்க்கும்போது, அலிகேஷன் அண்ட் மிக்சர் சாப்டர் டீட்டெயிலா பார்க்கும்போது இன்னும் ஈஸியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? இது என்ன பண்ணா, மேல வந்துட்டு வித்தியாசம் எதுக்கும் அப்படின்னா 85க்கும் 46க்கும். பாருங்க, நான் இன்னும் பெருக்கவே ஆரம்பிக்கல. சரியா? போன தாட்டி நிறைய பெருக்கிருப்போம், வகுத்திருப்போம். இதுல அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். சரியா? அதே மாதிரி கீழே என்ன பண்ணுனா 2யும் 1ஐயும் கூட்டணுங்க. சரியா? அப்ப ஒரு பாகம் கிடைக்கும். ஒரு பாகம் என்ன வரும்னா, இதுல இருந்து இந்த கழிச்சு என்ன வரும்? 39 வருமா? கீழே அதை கூட்டினா 3 வரும். அப்போ ஒரு பாகம் என்ன அப்படின்னா 13. சரியா? அப்போ ஒரு பாகம் 13னா இது ஒரு பாகம் தானே. அப்ப இதோட பெருக்குனீங்கன்னா இங்க என்ன வரணும்? 13 வரணும். இங்க 13. இந்த கலர் மாத்திக்கிறேன். இங்க என்ன வரும் அப்படின்னா, இந்த 13ஆல பெருக்குறீங்கன்னா இங்க 13 வரும். சரியா? அதே மாதிரி 2ஆல 13 பெருக்குறீங்க அப்படின்னா இங்க 26 வரும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன மதிப்பு இருக்குல்ல 46, சரியா, இன்ஃபீரியர் இருக்குல்ல, அது கூட இந்த 26 கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அல்லது இந்த சுப்பீரியர் பிரைஸ் இருக்குல்ல, சுப்பீரியர் குவாலிட்டியோட பிரைஸ் இருக்குல்ல, அது கூட அதுல இருந்து இந்த 13 மைனஸ் பண்ணீங்கனாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? சின்ன வேல்யூனா கூட்டணும், நம்ம இங்க கண்டுபிடிச்சா கூட்டணும். பெரிய வேல்யூனா நம்ம இங்க கண்டுபிடிச்சதுல இருந்து இதை கழிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப பாருங்க, 46 பிளஸ் 13 அப்படின்னு வச்சுக்கோங்க. 46 பிளஸ் 13, 46 பிளஸ் 26, சாரி 13 வந்துட்டு அதுக்கு. சரிங்களா? பாருங்க, அதுக்கு தான் இந்த கோடு போட்டிருக்கேன் நான். சரியா? நான் அப்படியே அந்த 13 கூட்டிட்டேன், அப்படி கூட்டக்கூடாது. சரியா? அது கூட்டினா என்ன வரும்? இதையும் கூட்டினீங்கன்னா 12க்கு 2 மீதி 1. அப்ப 1 பிளஸ் 2 3, 3 4 7. அல்லது எப்படி போடலாம்? இந்த 85ல இருந்து இந்த 13 கழிச்சிடலாம். 85ல இருந்து 13 கழிச்சிடலாம். அப்ப 5ல 3 போச்சுன்னா 2, இங்க 1, இங்க 8 இருக்கா, 8ல 1 போச்சுன்னா 7. சரியா? 72. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. சரியா? எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 13 கூட்டிடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 72. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 72. சரிங்களா? சரி, இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. There was 20% discount on VIP bags. Anupam bought a bag. He also got an additional 8% discount for paying cash. If he paid 2,208, then what was the price tag on the bag? சரியா? அதுல வந்து டேக்ல வந்துட்டு பிரைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது விற்பனை விலை, அது என்னன்னு கேட்குறாங்க. அது டிஸ்கவுண்ட் இல்லாம தான் கொடுத்துருப்பாங்க. அந்த விலையை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, அப்படியே நம்ம தமிழ்லையும் பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. விஐபி பைகளுக்கு 20% தள்ளுபடி இருந்தது. அன்பழகன், அனுப்பம் தானே பார்த்தோம். சரி, நேம் வேரி ஆகுதுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க என்ன இருந்துச்சு? அனுப்பம் தான் இருக்கு. சரிங்களா? அது நேம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. நேம் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? நம்பர்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. அதே மாதிரி அங்க ஏதாச்சும் டேட்டா வந்துட்டு தமிழ்ல மிஸ் ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல. ஏன்னா இங்கிலீஷ்ல ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா தான் நமக்கு போனஸ் மார்க் கொடுப்பாங்க. சரியா? நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் மார்க்லாம் கேட்க முடியாது. சரியா? அதனால இங்கிலீஷ் தான் ஃபைனலா எடுத்துப்பாங்க. சரியா? எப்பயுமே தமிழ்ல கொஞ்சம் குளறுபடியா இருக்கு, சரியா, சில விஷயம் கொஞ்சம் புரியல அப்படின்னா உடனே இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதான் சேஃப். சரிங்களா?
அதுல தப்பு இருந்தா தாராளமா நமக்கு போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, கவனிங்க. 20% தள்ளுபடி இருந்தது. அன்பழகன் ஒரு பையை வாங்கினான். ரொக்கமாக செலுத்தியதற்கு கூடுதலாக 8% தள்ளுபடியும் பெற்றார். அவர் 2208 செலுத்தியிருந்தால் பையின் குறித்த விலை என்ன? சரியா, குறித்த விலை என்ன அப்படி போடலாங்களா? இப்ப பாருங்க, விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையோட விலை 100% இருக்குன்னா அதுல தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20% கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பைய வந்துட்டு 80% தான் வாங்கியிருப்பாங்க. சரியா, 100% பைய 80% தள்ளுபடி அப்படிங்கிறதுனால நான் அது 80ன்னு போடுறேன், 20 கழிச்சுட்டு. சரியா, மேலும் என்ன பண்றாங்கன்னா இப்ப திரும்ப தள்ளுபடி எதில் கொடுப்பாங்கன்னா அந்த தள்ளுபடி கொடுத்த விலைய திரும்ப அவங்க 100% எடுத்துப்பாங்க. சரியா, அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா திரும்ப ரொக்கத்துக்கு ஒரு 8%, ரொக்கத்துக்கு 8%, 100ல 8% போச்சுன்னா 92%. சரியா, இதுக்கு வாங்கினதான் எவ்வளவு அப்படின்னா 2208 ரூபாய். சரியா, அப்ப அதனுடைய டேக் பிரைஸ், சரியா, இந்த பையன் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா, மார்க்கெட் பிரைஸ் தான் கேட்கறாங்க. இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடுங்க. சரியா, இதையும் கேன்சல் பண்ணுங்க. சரியா, மேற்கொண்டு 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 4 முறை, இது 5 முறை. சரியா, மேற்கொண்டு எதில் டிவைட் பண்ணலாம்? இதால இதை அடிச்சிங்கன்னா 25 முறை. சரியா, 100 4 அடிச்சிங்கன்னா 25 முறை. சரியா, அடுத்தது மேற்கொண்டு இதை அடிக்கலாமா? இதையும் அடிக்கலாம். 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 23 முறை. இதை 4 அடிச்சிங்கன்னா 5, மீதி 2, 5, 2. சரியா, அடுத்தது மேற்கொண்டு எதில் அடிக்கலாம்? 23ஆலே அடிக்கலாமா? 23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 முறை, 46. 46னா அதில் ஒரு 4, இதில் ஒரு 5, 11 வரும். சரியா, அப்போ இது 23ல் அடிச்சிங்க அப்படின்னா 4 முறை வருமா? 4 முறை வராது. 5, 46ன்னா இதில் ஒரு 4, 9 தான் வரும். சாரி 9 தான் வரும். சரிங்களா, 9னா தான் 4 முறை வரும். சரிங்களா, அப்ப 55ல் 23 2 தட்டுனா 46. அப்ப மீதி என்ன இருக்குன்னா அதுல ஒரு 4, இதுல ஒரு 5, 9 தாங்க இருக்கும். சரியா, அப்ப பாருங்க 5 பெருக்கல் 25 பெருக்கல் 24. சரியா, அது அப்படியே பெருக்கினா ஆன்சர். அப்ப என்ன வரும்? 5ம் இதையும் பெருக்குனீங்கன்னா 125 வருமா? அது கூட 24 பெருக்குங்க. சரியா, அப்ப அது கூட 24 பெருக்குன்னு என்ன வரும்? 24 × 25. அப்ப 24 × 125. சரியா, 24 × 125 அப்படின்னா 5 20க்கு 0, மீதி 2. அடுத்தது 2 8, 8 + 2 10க்கு 0. சரியா, 10க்கு 0, மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். 1 2, 2 1 3. சரிங்களா, 2 1 3. 4ஆல் பெருக்கணும். சரியா, 4ஆல் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா 2னா 250, 250 500 வரும். சரியா, 500 வரும். 2 1 1 4 4, 4 1 5. சரி, ஓகே, 500 வருங்க. அடுத்து 2ஆவது பெருக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 250 வரும். சரியா, அப்ப அதை கூட்டினா 0 0, 10க்கு 0, மீதி 1 3. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3000. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்க? 3000. சரியா, அப்ப அதனுடைய டேக் பிரைஸ், அதாவது குறித்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும் புரியுதுங்களா? கடைசியா இந்த 125யும் 24யும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர். சரியா, சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரயில் ஒரு சீரான வேகத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் கடக்கிறது எனில் 30 நிமிடங்களில் ரயில் எவ்வளவு தூரத்தை கடக்கிறது? சரியா, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். சரியா, இப்போ நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம். சரியா, வேகம் அது கூட நேரத்தை பெருக்கணும். எதை? தொலைவை, தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா. சரியா, இப்ப நீங்க பாருங்க, லாஜிக்கா 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது அரை மணி நேரம். அப்ப எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படின்னா அப்படியே இந்த 80ல பாதியான 40 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணும். சரியா, இல்ல சார் எனக்கு குழப்பமா இருக்கு, நான் ஃபார்முலாலேயே போடுறேன் அப்படின்னா அதுவும் ஈஸியா போடலாம். சரி, இது ரொம்ப குழப்பம்லாம் இல்லை. மணிக்கு 80 கிலோமீட்டர், அப்ப அரை மணி நேரத்துக்கு அதுல பாதியான 40 கிலோமீட்டர். சரி, அப்ப 1/4 மணி நேரத்துக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 20 கிலோமீட்டர் போயிருக்கும். அவ்வளவுதாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இதுல ஸ்பீடு பாருங்க, ஸ்பீடு வந்துட்டு மணிக்கு 80 கிலோமீட்டர் இன்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல போகுதான். சரியா, எப்ப இப்படி மினிட்ஸ்ல கொடுத்தாலும் மறந்துடாம அதை 60ஆல டிவைட் பண்ணிருங்க. சரியா, எப்பயுமே இதை ஹார் யூனிட்ல தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, ஏன்னா வேகம் அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கும்போது, கிலோமீட்டர் மணிக்கு இருக்கும்போது
சரியா? நேரமும் மணி நேரமா தான் இருக்கணும். சரியா? அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இது ஒரு முறை, இது 2 முறை, இது அடிச்சீங்கன்னா 40. அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் அப்படின்னு போடலாம். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின் பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல the train is moving at a uniform speed of 80 kilometer per hour. How much distance it cover by the train in 30 seconds? சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40 கிலோமீட்டர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Rocky sold TV to Sujata at a profit of 10%. சரியா? அடுத்தது ஊர்மிளா sold the TV to Rocky at a profit of 20%. How much did Sujata pay to buy TV if the cost price of Urmila was rupees 50,000? சரியா? அப்படியே தமிழ்ல ஒத்தடி பார்த்துடலாமா? என்ன சொல்றாங்க பாருங்க. ராக்கி ஒரு டிவியை சுஜாதாவுக்கு 10% லாபத்தில் விற்றார். ஊர்மிளா அந்த டிவியை ராக்கிக்கு 20% லாபத்தில் விற்றாள். ஊர்மிளாவின் அடக்க விலை ரூ. 50,000 என்றால் சுஜாதா டிவி வாங்க எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க, ராக்கி இதுல என்னன்னா ஊர்மிளா வந்துட்டு அந்த டிவியை ராக்கிக்கு 20% லாபத்தில் விற்றாராம். சரியா? இப்ப ஊர்மிளாவின் அடக்க விலை தான் வந்துட்டு நம்ம கிட்ட 50,000 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப ஊர்மிளாவோட அடக்க விலை. சரியா? ஊர்மிளாவோட அடக்க விலை என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000. இவர் இதுல 20% லாபங்க. அப்ப 20% லாபம் என்ன வரும்? 10% 5,000. அப்ப 20% எவ்வளவு? 10,000 வரும். அப்ப இத 60,000 கொடுத்து யார் வாங்கியிருப்பாங்க? ராக்கி வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு கொடுத்து? 60,000 கொடுத்து யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ராக்கி வந்து வாங்கியிருப்பாரு. சரியா? ராக்கியோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 60,000. ராக்கி வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சுஜாதாவுக்கு வித்திருக்காரு. சரியா? அதான் பாருங்க. என்றால் சுஜாதா டிவி வாங்க எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு இருக்காங்க. அப்ப சுஜாதா வந்துட்டு ராக்கி இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த 60,000தோட 10%, இந்த 60,000க்கு 10% என்ன வரும்? 10% ஒரு புள்ளி தள்ளி வைங்க, 6,000 rupees வரும். சரியா? அப்ப எவ்வளவு? 66,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? கிளியரா புரியுதா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 66,000. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 66,000. ஊர்மிளா வந்துட்டு 20% லாபத்தோட ராக்கிக்கும், சரியா, ராக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 10% லாபத்துக்கு வித்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜாதாக்கு. சரியா? அப்ப வித்த விலை, சுஜாதா வாங்கிய விலை என்ன அப்படின்னா 66,000 ரூபாய். சரியா? ராக்கி வித்தது 66,000, சுஜாதா வாங்கியதும் 66,000. சரிங்களா? சரிங்க, இதை கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விற்பனையாளர் அதன் அடக்க விலையை விட 25% அதிகமாக குறித்தார். சரியா? அவர் 42% தள்ளுபடியை அனுமதித்தால் அவரது நட்ட சதவீதத்தை கண்டறியவும். சரிங்களா? பாருங்க, ரொம்ப சிம்பிளா போட்டலாம். இந்த மாதிரி சம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே அடக்க விலைய நீங்க 100% எடுத்துக்கணும். சரிங்களா? அது கூட 25% வந்துட்டு என்ன பண்றாரு? அதிகமாக குறிக்கிறாராம். அப்ப 100க்கு 25 அப்படின்னா 125 அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 42% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். அப்ப 125க்கு 42% என்ன வரும்? 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கன்னா 125ல இருந்து 5ல இருந்து ஒரு புள்ளியை தள்ளி வச்சுங்கன்னா 12.5. அப்ப 40% என்ன வரும்? 12.5 4ஆல பெருக்கணும். அப்ப 50 வரும். சரியா? அப்ப 1% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2.5, 1% 1.25. சாரி, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இந்த 125ல தான் நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சரியா? அப்ப இன்னொரு சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 1.25, இன்னொன்னு 1.25. அப்ப இதை அப்படியே கூட்டினீங்கன்னா 52.5%. இதுதான் வந்துட்டு அவர் கொடுத்த தள்ளுபடி. சரியா? அப்ப பாருங்க, 125ல இருந்து 52.5 கழிச்சிங்கன்னா சரியா அவருக்கு ஏற்பட்ட இழப்ப சொல்லிடலாம். சரியா? அப்ப 125ல இருந்து 52.5 மைனஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வரும் பாருங்க. இங்க 5 வந்துடும் புள்ளி, இங்க வந்து 4ல 2 போச்சுன்னா 2. சரியா? இங்க வந்து என்ன இருக்குன்னா 11, 11ல
இங்க 5 போயாச்சு. ஓ இதில் தான் கழிச்சோமா? ஆமா இங்க 12 இருக்கும். 12ல 5 போச்சுன்னா 7 இருக்கும். சரியா? இங்க 0 தான் இருக்கும். அவ்வளவுதான். 72.5. சரிங்களா? இதுதான் அவர் வித்த ஃபைனல் பிரைஸ். சரியா? வித்த இறுதி விலை செல்லிங் பிரைஸுங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அடக்க விலை 100, விற்பனை வித்தது 72.5னா அப்ப அவருக்கு ஏற்பட்ட லாஸ் என்ன தெரியுங்களா? லாஸ் என்ன பண்ணும், 100ல இருந்து 72.5 கழிச்சிடணும். அப்ப என்ன வரும் பாருங்க, 27.5%. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட லாஸ். சரியா? 27.5%. சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? இந்த சம்ம இன்னும் சிம்பிளா கூட போடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்லாம் அடிக்கடி கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து குறைஞ்சது 6 கொஸ்டினுக்கு மேல கேட்பாங்க. சரியா? 6 கொஸ்டின் பிளஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ல டைம் சேவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரியா? சரி, இப்ப அதை கவனிங்க. இன்னொரு மெத்தட் கூட சொல்றேன். இப்ப இது பாருங்க, 25% கூடுதலா 25% என்ன பண்ணிருக்காங்க, 25% கூடுதலா வச்சிருக்காங்களா, 42% தள்ளுபடி கொடுக்குறாங்களா. இப்ப அதை பார்த்தாவே சொல்லிடலாம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா -17%, இல்லையா? +25 -42 அப்படின்னா -17 இல்லைங்களா? 12ல 5 போச்சுன்னா 7, இங்க 3 இருக்கு, 3ல 2 போச்சுன்னா 1. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணணும்னா 25ல இருந்து 42% அல்லது 42ல இருந்து 25%. பாருங்க, 25ல இருந்து 25% எதுல இருந்துன்னா 42, அல்லது 42ல இருந்து, சரியா, 42% எதுல இருந்துன்னா 25ல இருந்து, 42ல இருந்து 25 அல்லது 25ல இருந்து 42. எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் என்ன வரும் பாருங்க, இதுக்கு 25% அப்படியே 1/4. 42ல 4ல ஒரு பாகம் தான் வந்துட்டு 25%. சரியா? 4ல ஒரு பாகம். இது அப்படியே 4ஆ டிவைட் பண்ணா 25% வருமா? என்ன வரும்? 1. இங்க இதுல கேன்சல் ஆகாது. சரியா? அப்ப 0.5 என்னன்னா மைனஸ். ஏன் மைனஸ்? பாருங்க, எப்பயுமே மைனஸையும் பிளஸையும் பெருக்குறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸையும் பிளஸையும் பெருக்குறேன்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ்ல தானே ஆன்சர் வரும். அப்ப -10.5. சரியா? அப்ப நெட் ரிசல்ட் என்ன வரும் தெரியுமா? ரெண்டையும் அப்படி கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 27.5%. சரியா? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட லாஸ். சரியா? அது மனக்கணக்குல போடுற மாதிரி இருந்தா இந்த மெத்தடுங்கிறது பெஸ்ட் வேவா இருக்கும். சரியா? இல்ல சார் இப்பதான் நான் இனிஷியல் ஸ்டேஜ்லயே இருக்கேன் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மெத்தட்ல போடுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த லாஜிக்கை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒன்ஸ் அதெல்லாம் போட்டேன் சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க சார், நான் இந்த ஷார்ட்கட் கத்துக்கிறேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? இது ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். சரிங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஆன்சர் டிக் பண்ணா அது டெலிட் ஆயிடும். சரிங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் 3 கிலோமீட்டர் நடந்தும் 4 கிலோமீட்டர் வேகத்தில் 7 கிலோமீட்டர் ஓடுகிறார். மேலும் 32 கிலோமீட்டர் பேருந்தில் செல்கிறார் எனில் பேருந்தின் வேகம் மணிக்கு 28 கிலோமீட்டர் என்றால் முழு பயணத்திற்கும் அமித்ஷாவின் சராசரி வேகத்தை கண்டறியவும். அப்படி ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் ஸ்பீட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அதில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அமித்ஷா வந்துட்டு மணிக்கு 3 கிலோமீட்டரா. அப்ப பாருங்க, எப்பயுமே ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மேல வந்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். டிஸ்டன்ஸை மேல போடணும். சரியா? டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்த தொலைவை வந்துட்டு மேல போடணும். கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டைம். சரியா? எப்பயுமே ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா, சரியா, ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா, சரியா, ஆவரேஜ் ஸ்பீடை நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சரிங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா மேல டோட்டல் டிஸ்டன்ஸ், கீழே டோட்டல் டைமை வந்துட்டு கீழே போடணும். சரியா? டோட்டல் டைம் வந்து கீழே போடணும். சரிங்களா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதல் 3 கிலோமீட்டருங்க, அடுத்ததா 7 கிலோமீட்டர், அடுத்ததா 4 கிலோமீட்டர். சரிங்களா? சார் 4 கிலோமீட்டர் இல்ல, 4 கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகம் மொதல் 7, இதை கரெக்டா கேர்ஃபுல்லா எழுதணும். சரிங்களா? இது 7 கிலோமீட்டர், இது 3 கிலோமீட்டர், அடுத்ததா இது 32 கிலோமீட்டர்.
சரிங்களா, 32 கிலோமீட்டர். சரிங்களா, டிவைடட் பை, சரியா, அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னா கீழே டைம் கண்டுபிடிக்கணும் தானே. டைமுக்கு என்ன பண்ணுவீங்க, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. சரியா, அப்ப இங்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/2. டிஸ்டன்ஸ் வந்து 3, அதை எடுத்துக்கிட்ட ஸ்பீடு வந்து 2, அப்ப டைம் வந்துருமா இங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல கிடக்குறாரு. அப்ப 7/4 போட்டீங்கன்னா டைம் வந்துடும். சரிங்களா, அந்த டைமை தான் நம்ம கீழே போடுறோம். அடுத்ததா 32 டிவைடட் பை அந்த பஸ்ஸோட வேகம் வந்துட்டு 28ங்களாம். அவ்வளவுதாங்க, 28. சரியா, இப்ப இந்த மாதிரி கூட்டல் கழித்தலோட ஒரு பின்னம் இருந்துச்சுன்னா கீழே இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல டினாமினேட்டர், அதை சமன்படுத்தணும். அப்ப இது 28, இது 28 மாத்தணும். அப்ப 7ஆல பெருக்கணும், மேலையும் 7, கீழே 14, அப்ப மேலையும் 14. சரியா, இது அப்படி இங்க போடுறதுங்களா, போட்டு அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர். அப்ப மேல வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 3 + 7 + 70, சாரி 72 32, கீழே என்ன வருது, முன்னாங்கு 12 + 7 49 + 32 டிவைடட் பை கீழே வந்து 28 பொதுவாக எடுத்துக்கலாம் நீங்க. சரியா, இப்போ இதெல்லாம் கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா 10 + 32, 10 + 32 42, 42. இதெல்லாம் அப்படியே கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டினா என்ன வரும், 12 + 49, அப்போ இதோட பண்ணீங்கன்னா 49னா 50, 61 வருமா. சரியா, 61 + 32, அப்ப 93 வருமா. 93/28. இது அப்படியே நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், 42 × 28/93 போட்டுக்கலாம். சரியா, இப்ப அப்படியே 3ஆம் வாய்ப்பாடுல அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஒரு முறை, இது வந்துட்டு மீதி ஒண்ணு 4 முறை, இது வந்து பாத்தீங்கன்னா 31 வருமா. 31 வரும். 31னா கேன்சல் ஆகாது. வேற ஏதாச்சும் இங்க கரெக்ஷன்ஸ் இருக்கா பாருங்க. இங்க இதெல்லாம் கூட்டினா என்ன வந்துச்சு, 49 12 அப்படின்னா 61, 61 32 93 கரெக்டு. சரியா, 28 மேல எடுத்துட்டு போனோமா, 28 மேல எடுத்துட்டு போனோம். ஏன்னா ஆப்ஷன் டினாமினேட்டர் 31 இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இல்லையே, ஏதாச்சும் ஆட் பண்ணதுல தப்பு பண்ணிப்போமோ. 3 + 7, 3 + 7 ஓகே, 32 ஓகே. இங்க முன்னாங்க 12, 7 49 ஓகே. இப்போ 12 இல்லைங்க, கீழே 14, மேலையும் 14, சாரிங்க மேலையும் 14. அங்க நான் 4ன்னு நினைச்சிட்டேன். இப்ப அப்படியே மாறும் ஆன்சர், கவனிங்க. ஏன்னா கீழே எல்லாத்துலயும் பாருங்க டினாமினேட்டர் வேல்யூ 41 தான் இருக்கு, ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு, 31 வந்திருக்கு. சரியா, இந்த மாதிரி அங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சம்லாம் இருக்கு அப்படின்னா அதை கடைசியா வச்சுக்கோங்க. சரியா, ஈஸியா ஒர்க் அவுட் பண்ற சமயம் கிட்டத்தட்ட ஒரு 15 சம் இருக்கும். சரிங்களா, 1 2 இது மாதிரி கொஞ்சம் நிறைய மேத்தமெட்டிக்கலா சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கும், அதெல்லாம் கடைசியா வச்சுக்கோங்க. சரியா, அப்ப என்ன வரும் அப்படின்னா மேல 3 + 7 + 32, கீழே என்ன வரும், 3 × 14, அப்ப 42, 42 + 7 49 + 32. சரியா, கீழே 28. அப்ப இதெல்லாம் கூட்டினா என்ன வருது, 42. சரிங்களா, டிவைடட் பை இதெல்லாம் கூட்டினா 42 32னா 74, 74 + ஒரு 49 அப்படின்னா 74 49 கூட்டினீங்கன்னா 4 9 13க்கு 3, மீதி 1, 12 123. சரியா, 123. சரியா, அந்த 28 வந்து அப்படியே மேல நீங்க கொண்டு போய் இன்டூல போட்டுக்கலாம். சரியா, போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கிடைச்சிடும். சராசரி வேகம் தானே கேட்டிருக்காங்க. சரியா, ஹோல் ஜர்னில அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, இதை அப்படியே கேன்சல் பண்ணா 4ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா
இது வந்துட்டு 4ஆம் வாய்ப்பாடில் 3ஆம் வாய்ப்பாடில் இது வந்து ஒரு முறை மீதி 1 4 இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா 41 சரியா. அப்போ 14 × 28 என்ன வரும்? 24 × 18 4 8 32ங்க. 1 2 சரியா. 1 2 1 2 8 + 8 16. அப்போ 2 9 3 392/41. அப்போ 392/41 km/h. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 392 இதுதான் ஆன்சர் சரியா. 392/41 km/h சரியா. 392/41 km/h தான் ஆன்சர். நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் 4ன்னு எடுத்துட்டேன் சரியா, அதனால தான் அந்த இடத்துல தப்பு வந்துச்சு. இது வந்து 14. கீழே என்ன நம்பர்ல பெருக்கிறீங்களோ அதே நம்பர்ல தானே மேலே பெருக்கணும் சரியா. அப்படிங்கும்போது மேலேயும் 14 தான் பெருக்கிக்கணும். அப்படியே ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, a man purchased a table marked at 500 at 2 successive discount of 8%, 25% respectively. He spent ₹32 on transportation and sold the table for ₹500. What is the amount he gained அப்படின்னு சொல்றாங்க சரியா. அது அப்படியே தமிழ்லயே ஒரு தடி பார்த்துருங்க. ஒரு நபர் ₹500 என விலை குறிக்கப்பட்ட டேபிளை முறையே 8% மற்றும் 25% என 2 தொடர்ச்சியான தள்ளுபடியில் வாங்கியுள்ளார். போக்குவரத்திற்கு ₹32 செலவழித்து மேஜையை ₹500க்கு விற்றார். அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும் சரியா. அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லுங்கிறாங்க சரிங்களா. அப்ப இங்க கவனிங்க, அதோட விலை வந்து ₹500 அவர் வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னா ₹500 சரியா. 500க்கு வாங்குறாருங்க சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு 8% என்ன பண்றாரு அப்படின்னா, விலை குறிப்பிடப்பட்ட டேபிளை முறையே 8% சரியா. ₹500 கொடுத்து ₹500 விலையுள்ள டேபிளை 8% 25% தள்ளுபடியை வாங்குறாரு. சரி. அப்ப 8% என்ன வரும் அப்படின்னா 1% ₹5. 8% எவ்வளவு வரும் அப்படின்னா ₹40 வரும் சரி. 8 5 40. அப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 460க்கு. திரும்போது 25%. 25%னா இந்த 460 1/4ங்க. 460ல 4ல ஒரு பாகம் தான் 25% சொல்லுவாங்க சரியா. அப்ப ₹115 சரிங்களா. அப்ப திரும்பவும் வந்துட்டு ஒரு 25% தள்ளுபடியா, அப்ப ₹115 சரியா. உங்களுக்கு புரியணும்னா ஒரு தடி இதை எழுதி போடுறேன் சரியா. நல்லா கிளியரா புரிஞ்சிச்சுன்னா நீங்க எக்ஸாம்ல வந்துட்டு ரொம்ப சிரமப்பட தேவையில்ல சரியா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சமம் நிறைய போட்டு பாருங்க சரியா. எக்ஸாம்ல டக்குன்னு நீங்க போட்டுடலாம் சரியா. இப்ப என்ன வரும்? இங்க 345 வருமா சரியா. இப்ப இந்த 345ல திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ₹32 வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுக்கு? அது போக்குவரத்துக்கு வந்துட்டு செலவழிக்கிறார். அப்ப ₹32 இதோட கூட்டுங்க. அப்ப இங்க என்ன 7, இங்க என்ன வரும் 7, இங்க என்ன வரும் 3 சரியா. 377 வருதா? ₹32 45 315 ₹377. இப்ப நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரது லாப சதவீதம் சரியா. அவர் ₹500 விற்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணா ₹500 இருந்து 377 என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணும். அப்ப 10ல 7 போச்சு அப்படின்னா 3, இங்க 9 2, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். அப்ப ₹123 தான் அவருக்கு கிடைச்ச லாபம். எவ்வளவு? ₹123 சரியா. ₹123 தான் அவருக்கு கிடைச்ச லாபம் சரிங்களா. சரிங்க, அப்படியே கொஸ்டினா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கனசதுரமானது சரியா. ஒரு கனசதுரமானது கியூபாய்ட் சொல்லியிருக்காங்க. 3 4 5 என்ற விகிதத்தில் பக்கங்களை கொண்டுள்ளது மற்றும் அதன் அளவு 480 கன அளவுகளாகும் சரியா. பெரிய மற்றும் சிறிய பக்கங்களுக்கு இடையிலான வேறுபாடு அலகுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் யூனிட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படியே தமிழ்லையும் ஒரு தடி இங்கிலீஷ்லையும் ஒரு தடி பார்த்துக்கோங்க. A cuboid has sides in the ratio 3:4:5 and its volume is 480 cubic units. The difference between the largest and the smallest side is dash units அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்ப கியூபாய்டுக்கு வந்துட்டு வால்யூம்கான ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க? லென்த்
இன்டூ breadth இன்டூ லென்த் breadth ஹைட் சொல்லுவீங்க இல்லையா, லென்த் இன்டூ breadth இன்டூ ஹைட் சொல்லுவீங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்ஸ் தான் 3 4 5ன்னு சொல்லுவோம். சைட்ஸ் தான் நம்ம லென்த் breadth ஹைட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து ஒன்று வந்து 3 பங்கு. சரியா? 3 பங்கு. இன்னொன்று வந்துட்டு 4 பங்கு. இன்னொன்று வந்துட்டு 5 பங்கு. சரியா? இதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, இது 3 பெருக்கணும்னா தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். அதை தான் அவங்க கியூபிக் யூனிட் 480 கியூபிக் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரிங்களா? இப்ப இது அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? முன்னாங்கு 12 12 5 60 டி டி ஸ்கொயர், அதோட ஒரு டீயை பெருக்கணும்னா டி கியூப். அப்ப 60 டி கியூப் ஈக்குவல் டு 480. அப்ப ஒரு பங்கு என்ன வரும் அப்படின்னா 480. இந்தாண்ட பெருக்கல்ல இருக்கா, இங்க வகுத்தல்ல போயிடும். சரியா? இங்க கியூப்ல இருக்கா, இங்க என்ன ஆகும் அப்படின்னா கியூப் ரூட் ஆயிரும். சரியா? அப்ப இது அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? இதையும் கேன்சல் பண்ணுங்க, இதையும் கேன்சல் பண்ணுங்க. 8. அப்ப 3 கியூப் ரூட் ஆஃப் 8. அப்ப கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2ங்க. அப்ப T2 அப்படின்னா இதுவும், அதாவது சின்ன அளவான 3 பங்குக்கும் பெரிய அளவான 5 பங்குக்கும். சரியா? 3 பங்குக்கும் 5 பங்குக்கும் வித்தியாசம் எத்தனை பங்கு? 2 பங்கு. சரியா? அப்ப ஒரு பங்கு 2னா அப்ப 2 பங்கு என்ன வரும்னா 2 இன்டூ 2 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 4 வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 யூனிட்ஸ். சரிங்களா? சரிங்களா? சரி, அப்படியே இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் ஆன்சரை பிக் பண்றேன் அப்படின்னா அது அப்படியே ஹைட் ஆயிடும். அதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா முக்கியம். அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுல இருந்து உங்களுக்கு மினிமம் 2 கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு 4. சரியா? இந்த இடத்துல நீங்க ஷோ ரிசல்ட் அழுத்துனீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஷோ ரிசல்ட் அப்படின்னு அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். சரியா? எத்தனை கொஸ்டின் வந்துட்டு கரெக்டா பண்ணிருக்கோம், சரிங்களா? எத்தனை கொஸ்டின் ராங்கா பண்ணிருக்கோம், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கிறோம், எத்தனை கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ணல அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? என்ன மார்க் அப்படிங்கறத நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்க எப்பயுமே நான் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் அமைச்ச பிறகு, சரியா, உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நான் நோட்டிபிகேஷன் அமைச்சிடுவேன். அந்த டெஸ்ட்டை எழுதின பிறகு இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க. சரியா? அப்பதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? நீங்க எப்படி அந்த சம் அப்ரோச் பண்ணீங்க, இதுல எப்படி இருக்கு, சரி, ஏன் ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுலாம் தெரியும். சரி, ஏதாவது ஒரு சில கொஸ்டினுக்கு தப்பா போட்டீங்கன்னா அதை நீங்க அப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? இப்பதான் நீங்க நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரியா? தேங்க்யூ.